எலெக்ஷனில் காசு கொடுத்து கேள்விப்பட்டிருப்பீங்க, வெள்ளி கொடுத்து கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் தங்கம் கொடுத்து கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, லேப்டாப் கொடுத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னடா இவன் இப்படி சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 4.5 வருடங்கள் ஆச்சு. ஆனால் இந்த 4.5 வருடங்களும் இந்த மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தவே இல்லை. தற்பொழுது தமிழக அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, முதல் கட்டமாக நாங்கள் 10 லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினியை வழங்குவோம்னு சொல்லியிருக்கு. அதுவும் யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு நாங்கள் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, +1, +2 மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு இதை கொடுத்தாங்க. இதன் மூலம் சுமார் 53 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெற்றார்கள். அது மட்டுமா, சாதாரண அரசு பள்ளியில் பயின்ற மாணவன் கூட ஐடி துறையில் சாதிக்க முடிந்தது. ஆனால் தற்போது தமிழக அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் நோக்கம் மாணவர்களின் எதிர்காலத்துக்கா அல்லது வாக்கு அரசியலுக்கா? இதை பற்றி உங்களோட கருத்து என்ன?